இன்றைய டிவோஷன் தலை நிமிர்ந்து நடக்க என்ன வழி. சங்கீதம் 50:15. ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நம்ம அநேகர் ஜெபத்துடைய மேன்மைய உணராம இருக்கனால ஜெபத்தை விட்டு விடுறோம். ஒரு காலத்துல சதா ஜெபித்து கொண்டிருந்தவங்க இப்போ குளிர்ந்த ஒரு நிலைமைக்கு போயிடுறோம். ஜெபத்தை பாரமாக எண்ணுகிற அளவுக்கு அவ்விசுவாசம் நமக்குள்ள வேர் ஊன்றிடுது. ஜெபித்து ஜெபித்து என்ன கண்டோம், பிரச்சனை தீரவே இல்லையே அப்படின்னு நமக்குள்ளேயே சொல்லி கொண்டிருக்கிறவங்க நிறைய பேர் உண்டு. தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பாக தலை குனிவோனா, ஒரு நாளும் மனுஷனுக்கு முன்பாக தலை குனிந்து நிற்க தேவன் நம்மள விடவே மாட்டாரு. காரியங்கள் நம்ம வாழ்க்கையில எப்படி இருந்தாலும், சத்துருக்கள் எவ்வளவாக பெருகி இருந்தாலும், யுத்தமே நமக்கு எதிராக எழும்பினாலும், நமக்கு முன்பாக தலை குனிந்து தொழுது கொள்ளுகிறவர்களை எப்படியாகிலும் நிமிர்ந்து நிற்க வைப்பதுல நம்ம தேவன் ரொம்ப வல்லவரா இருக்காரு. எசேக்கியா ராஜா அரசாண்ட காலத்துல சனஹரிப் அப்படிங்கிற ஒரு அசீரிய ராஜா எசேக்கியாவின் அரணான சகல பட்டணங்களுக்கு விரோதமாக வந்து அவைகளை பிடித்து கொண்டது மட்டும் இல்லாம எசேக்கியாவோட நாட்டுல தண்ணீர் துறவுகளை எல்லாம் தூர்த்து போட்டு ஜனங்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கிடைக்காதபடி பண்றாரு. ரப்சாக்கே அப்படிங்கிற ஒரு மனுஷன் எசேக்கியாவோட 3 அதிகாரிகள் இடத்துல எசேக்கியாவை பத்தி ரொம்ப மட்டம் தட்டி பேசுறாரு. அவனுக்கு செவி கொடுக்காம இருங்க அப்படின்னு ஒரு தப்பான அட்வைஸை சொல்லி தராரு. கடவுள் நமக்கு உதவி செய்யவே முடியாது, என்ன நடந்தாலும் கடவுள் தடுக்க முடியாது, உங்க தேவன் தப்புவிக்க மாட்டார் அப்படின்னு ரொம்ப எகத்தாளமா பேசுறாரு. இன்னைக்கும் இது போல விசுவாசிகளை தேவனுடைய பிள்ளைகள் திசை திருப்புற பல முயற்சிகளை எடுப்பாங்க. முழு நேரமா இதே வேலையை பண்ணுகிற ரப்சாக்கேகள் உண்டு. இப்படிப்பட்டவங்களை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும். ரப்சாக்கே அந்த ராஜா சனஹரிப்பை மேன்மைப்படுத்தி பேசுறாரு. அதனால என்ன பயன்? ரப்சாக்கேயோட நிந்தையான வார்த்தைகளை கேட்ட எசேக்கியா நேராக தேவனுடைய ஆலயத்துக்கு போய் கதறி விழுந்து ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் இந்த நிந்தைய பாருங்க, இந்த அவமானத்தை பாருங்க அப்படின்னு முறையிடுறாரு. ஆவிக்குரியவங்களா இருக்க நம்மளும் நம்முடைய சத்துருக்களை வெற்றி கொள்ள பலமுள்ள பேராயுதங்களை எடுத்து அரண்களை நிர்மூலமாக்க தேவனுடைய ஆலயத்துல கதறி ஜெபிக்கிறது மட்டும்தான் ஒரு சிறந்த வழி. சனஹரிப் படை ஏராளமாக வந்தாங்க. எசேக்கியாவும் அவனோட படையும் என்ன செய்யறதுன்னு தெரியாம சரணடைகிறது மட்டும்தான் ஒரே வழியா இருக்கும் அப்படின்னு அந்த எதிரிகள் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆபத்து காலத்துல கதறி ஜெபித்த எசேக்கியாவை தேவன் கைவிடல. தேவன் உடனடியா செயல்பட்டு ஒரு தூதனை அனுப்புறாரு. 1,85,000 அசீரிய போர் வீரர்களை சங்காரம் பண்றாங்க. கதறி ஜெபித்தா எதிரி ஓடுவான். முந்தின நாள் சந்தோஷத்தோடு சண்டைக்கு வந்த சனஹரிப் தேவதூதனோட சங்காரத்துக்கு பின்னு தலைய தொங்க விட்டு கொண்டு வெட்கப்பட்டு போறான். தேவ சமூகத்துல கதறுகிற ஒரு வழக்கத்தை நம்ம வைத்திருப்போனா, நாசியில சுவாசம் உள்ள மனுஷனுக்கு முன்னாக பதறுகிற ஒரு நிலைமை நமக்கு வரவே வராது. அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில எப்போதெல்லாம் தேவன் அவங்கள உயர்த்தி அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரோ அப்பெல்லாம் அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய பிரச்சனை வரும். இது கட்டாயம் வரும். ஏன்னா யுத்தம் இல்லாம உயர்வில்லை, ஜெப சத்தம் இல்லாம ஜெயதுணி இருக்கவே இருக்காது. தேவனே, ஜெபத்தை மட்டும் பற்றி கொள்ள, அதனை பயிற்சிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. ஆமேன்.